மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக 63.30 கோடி ரூபாய் மதிப்பிலான வான்நோக்கி உயரும் ஏணி கொண்ட 3 ஊர்திகள், 7 அதி உயர் அழுத்த நீர் தாங்கி வண்டிகள், 20 வாட்டர் பவுசர் வாகனங்கள், 25 புதிய நீர்த்தாங்கி வண்டிகள், மாவட்ட அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 16 ஜீப்கள், பேரிடர் நேரங்களில் ஆட்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றிச் செல்லும் 2 ஊர்திகள் ஆகியவற்றை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் பெண்களுக்கான புதிய பொற்கால கடன் திட்டத்தின் கீழ் 100 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.32 கோடி கடன் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 7 பயனாளிகளுக்கு ரூபாய் 21.40 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை கடன் உதவியாக வழங்கினார். தமிழ்நாடு கட்டுமான கழகத்தின் சார்பில் காணொலி காட்சி வாயிலாக தையூரில் உள்ள தமிழ்நாடு கட்டுமான கழக பயிற்சி நிலையத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 50 தொழிலாளர்களுக்கு இலவச திறன் பயிற்சியும் 50 தொழிலாளர்களுக்கு உதவி தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள தமிழ்நாடு கட்டுமான கழகத்தில் வருடந்தோறும் 5000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க ரூபாய் 5.86 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதற்கட்டமாக தச்சர், கொத்தனார், கம்பி வளைப்பவர், பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட 5 தொழிலினங்களில் 9,75,500 ரூபாய் மதிப்பீட்டில் 100 பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 7 நாட்கள் திறன் மேம்பாட்டு மற்றும் 3 மாதம் திறன் பயிற்சியும் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு கட்டுமான கழகம், கட்டுமான தொழில் வளர்ச்சி குழுமம் CIDC மற்றும் L&T கட்டுமான பயிற்சி நிலையம் இவற்றுடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு தினசரி ரூபாய் 800 வேலை திறன் இழப்பீடு உதவித்தொகை, இலவச உணவு, தங்கும் வசதி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தங்களுடைய தொழிலினை திறம்பட செய்யவும் மற்றும் புதிதாக தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் திறன் பெற ஏதுவாகவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட திட்டத்தை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் கோவிலம்பாக்கத்துல இருந்து வரேன். நான் சித்தால் வேலை பார்க்கறேன். இப்போ இந்த திறன் பயிற்சி மூலமா நான் கொத்தனார் வேலை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன போல பல பெண்களும் இந்த திறன் பயிற்சியில முன்னேறி பல வேலையை எடுத்து நாங்களே திறம்பட செய்யறதுக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்கியமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை பார்வையிட்டார். 7,945 பயனாளிகளுக்கு 110 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்யறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். முதலமைச்சர் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதையே குறிக்கோளாக கொண்டு நான் உழைத்து கொண்டு வருகிறேன். மக்களுடன் முதல்வர் போன்ற திட்டங்கள் மூலமா அரசுக்கும் மக்களுக்குமான நெருக்கம் அதிகமாகும். அரசு வேறு, மக்கள் வேறல்ல என்பதை உணர்த்தும் திட்டம் தான் இது. இது போன்ற திட்டங்கள் மூலமா மக்களும் மாநிலமும் சேர்ந்து வளரும்.